அடுத்து டிசோசியேஷன் ஆஃப் வீக் ஆசிட், அதாவது வலிமை குறைந்த அமிலம் பெருகி அடைதல். சரி, வீக் ஆசிட் அப்படின்னா அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க, HA. ஓகே, இது அன்னோன் ஆசிட்டு, அதனால HA அப்படின்னு வந்து எழுதியிருக்கேன். இதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நீரில் வந்து போடுறேன். சரி, நீரில் போட்டால் வந்து என்னாகும், சிறிதளவு தான் அயனி வரும், பாதி அளவு தான் அயனி வரும். இது அமிலம் அப்படின்றதுல என்ன பண்ணும், வேறு ஒரு வேதிப்பொருளுக்கு H+ வந்து கொடுக்கும். பாருங்க, H சிங்கிள் பாண்ட் ஏனா இது எப்படி அயனி வரும், H+ ஆகும் ப்ளஸ் A- ஆகும். ஆனால் இது முழுவதும் அந்த மாதிரி மாறாது. இப்போ இது H+ இது கொடுக்கறதுனால இது என்னவோ மாறினா H3O+ வந்து மாறும், ஹைட்ரோனியம் அயனி. ஓகே, ப்ளஸ் இதில் HAல இருக்கக்கூடிய H இங்கே கொடுத்துட்டு மீதி என்ன இருக்கும், A. ஆனால் என்ன சார்ஜில் இருக்கும், மைனஸ் சார்ஜில் வந்து இருக்கும். பாருங்க, இதற்கும் இதற்கும் இடையில ஒரு சமநிலை குறியீடு வந்து இருக்கு, ஈக்லிபிரியம் சைன் வந்து இருக்குது. ஓகே, இது எதுக்காக வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கொண்ட அமிலம் முழுவதும் பிரிகை அடையல என்பதை வந்து குறிப்பிடுறதுக்காக வந்து பயன்படுத்துகிறோம். இட் இஸ் ஏ வீக் ஆசிட், இட் டஸ் நாட் டிசோசியேட் கம்ப்ளீட்லி. இது ஒரு வலிமை குறைந்த அமிலம், இந்த அமிலமானது முழுவதுமாக பிரிகை அடையவில்லை. ஓகேவா, தட்ஸ் வை I have used this symbol in between reactants and products. ஓகே, அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த குறியீடை இந்த ரெண்டு வேதிப்பொருட்களுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா நான் குறிப்பிட்டிருக்கேன். சரியா, சரி, இந்த வலிமை குறைந்த அமிலம் எவ்வாறு பிரிகை அடைகிறது, ஓகேவா, அதற்கு என்ன டெரிவேஷன் ஓகே என்பதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் வந்து பார்க்க போகிறோம். சரியா, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, லெட் அஸ் கன்சிடர் a dissociation of weak acid அல்லது weak monobasic acid. மோனோபேசிக் ஆசிட். ஓகே, அது என்னது, HA. அது என்ன மோனோபேசிக் ஆசிட் அப்படின்னா, ஆசிட்டுக்கு நம்ம எதை டிஸ்கஸ் பண்ணோம், பேசிசிட்டியை. பேஸுக்கு எதை டிஸ்கஸ் பண்ண போனால் அசிடிட்டியை. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிறேன். இப்போ HCl அப்படின்ற ஒரு ஆசிட் எடுத்துக்கிறேன். இந்த ஆசிட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ஷன் இன்வால்வ் ஆனது அப்படின்னா NaCl-ஐயும் நீரையும் வந்து கொடுக்கும். ஓகேவா, சரி, இந்த HCl எடுத்துக்கொண்டது 1. அது எத்தனை மூலக்கூறு சோடியம் ஹைட்ராக்சைடு கூட வினை புரிந்திருக்கு அப்படின்னாக்கா ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடு கூட வினை புரிந்திருக்குது. அதனால இதனுடைய பெசிசிட்டி என்ன அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, பெசிசிட்டி என்ன பண்ணாக்கா 1. ஆசிட் அப்படின்னா அதுக்கு பெசிசிட்டி அப்படின்ற டேம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இந்த ஆசிட்டு ஒரே ஒரு மூலக்கூறு சோடியம் ஹைட்ராக்சைடு கூட வினை புரிகிறதுனால இதனுடைய பெசிசிட்டி 1. ஏன் ஒரே ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடு கூட வினை புரியுது அப்படின்னா, இந்த அமிலத்தில் அயனியாகும் தன்மையுடைய புரோட்டானுடைய எண்ணிக்கை 1. அதாவது HCl ஆனது ஓகே அயனி விட்டு H+Cl- வந்து தரும். ஓகே, எத்தனை H+ கொடுக்கும், ஒரு HCl மூலக்கூறானது ஒரே ஒரு H+ மட்டும் கொடுக்கும். ஓகேவா, அதனால இந்த HCl ஆனது ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடு மூலக்கூறுடன் மட்டும்தான் வினைபுரியும். அதனால தான் இந்த ஆசிடினுடைய பெசிசிட்டி வந்து 1. ஓகே, இதே சல்ஃபூரிக் ஆசிட் அப்படின்னா அதனுடைய பெசிசிட்டி பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா, எத்தனை H+ ஒரு அமிலமானது மற்றொரு பொருளுக்கு வந்து வழங்குகின்றது என்பதை பொறுத்து அதனுடைய பெசிசிட்டி வந்து சொல்ல. ஒரு அமிலமானது ஒரு H+ மட்டும் கொடுத்தனா அதனுடைய பெசிசிட்டி 1. ஒரு அமிலமானது 2 H+ கொடுத்தது அப்படின்னா பெசிசிட்டி வந்து 2. வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு அமிலமானது எத்தனை காரத்தோட வினைபுரியுது அப்படின்றது பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அதனுடைய பெசிசிட்டி வந்து சொல்லலாம். ஒரே ஒரு பேஸ் கூட ரியாக்ஷன் இன்வால்வ் ஆனதான் ஒரு ஆசிட்னுடைய பெசிசிட்டி வந்து 1. 2 பேஸ் கூட வினை புரிஞ்சது அப்படின்னா அதனுடைய பெசிசிட்டி பார்த்தோன்னா 2 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இங்கே எடுத்துக்கிட்டது பார்த்தோன்னா மோனோபேசிக் ஆசிட். அப்போ அந்த ஆசிட் வந்து எத்தனை H+ கொடுக்கும், ஒரே ஒரு H+ மட்டும் தான் கொடுக்கும். ஓகே, ஆனால் என்ன ஆசிட்டு, வீக் ஆசிட்டு, வலிமை குறைந்த ஒற்றை காரத்துவம் உடைய அமிலம். அமிலத்தினுடைய பிரிகையாதல் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி தான் இந்த பாயிண்ட்ல நான் குறிப்பிட போறேன். ஓகே, குறிப்பிட்டிருக்கேன். சரி, எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்துருக்கும். ஓகேவா, அது அப்படியே இங்கே எழுதுற பாருங்க, HA
வீக் மோனோபேசிக் ஆசிட். ஓகே, எதில் போடுறோம்? நீர் மூலக்கூறில் வந்து போடுறேன். ரெண்டு கடையில் வந்து என்ன இருக்கும்? சமநிலை வந்து இருக்கும். காரணம் என்னது? இது வந்து வீக் ஆசிட்டு. வீக் ஆசிட் அப்படின்னாவே பார்ஷியலாக தான் டிசோசியேட் ஆகும், பாதி அளவு தான் டிசோசியேட் ஆகும். சரி, எப்படி மாறி இருக்கும்? ஓகே, H3O ப்ளஸ்ஸு ப்ளஸ் வந்து என்னது? A மைனஸ்ஸு. ஓகேவா? HA ப்ளஸ் வாட்டர் ஈக்லிபிரியம் H3O ப்ளஸ் ப்ளஸ் A மைனஸ். ஓகேவா? HA அப்படின்றது வீக் ஆசிட்னு சொல்லியாச்சு. H2 அப்படின்னா வாட்டர். இதுக்கு பேர் என்னது? ஹைட்ரோனியம் அயான். A மைனஸ் அப்படின்றது என்னது? நெகட்டிவ் பார்ட் ஆஃப் வீக் ஆசிட். ஓகே, ஆர் A minus is a conjugate base of weak monobasic acid, namely HA. Okay, இதனுடைய conjugate base. ஓகே, சரி, இது ஈக்லிபிரியம் ரியாக்ஷன்ல இருக்கிறதுனால இந்த ரியாக்ஷனுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து எழுதுறேன். ஓகேவா? ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். சரி, இங்க என்ன சைன் யூஸ் பண்றேன்னு பாருங்க. சரி, என்ன சிம்பிள் யூஸ் பண்றேன்னு பாருங்க. கேசி. கேசி அப்படின்றது என்னது? ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மோலார் கான்சன்ட்ரேஷன். ஓகேவா? எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த ஈக்லிபிரியத்தில் ப்ராடக்ட்னுடைய மோலார் கான்சன்ட்ரேஷனுடைய ப்ராடக்ட் டிவைட் பை ரியாக்டனுடைய மோலார் கான்சன்ட்ரேஷனுடைய ப்ராடக்ட். ஓகே, எப்படி எழுதுன்னு பாருங்க. H3O ப்ளஸ் ஹைட்ரோனியம் அயனுடைய கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு A மைனஸ் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை, ஓகே, இங்கே என்ன இருக்கு? HA கான்சன்ட்ரேஷன் டாட் H2O கான்சன்ட்ரேஷன். ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1. சரி, இந்த ஈக்குவேஷனில் இதெல்லாம் எதை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? திஸ் ரெப்ரசன்ட்ஸ் molar concentration of hydronium ion in mole per decimeter cube. ஏன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் அப்படின்றத எந்த யூனிட்டால வந்து சொல்லுவோம் அப்படின்னா மோல் டிவைடட் பை டெசிமீட்டர் கியூப். ஓகே, அப்போ இது எதை குறிப்பிடுது? H3O ப்ளஸ் அயனினுடைய மோலார் செறிவு வந்து குறிப்பிடுது. அந்த மோலார் செறிவு எதில் இருக்கணும்? மோல் பர் டெசிமீட்டர் கியூப்ல வந்து இருக்கு. அடுத்து இது it represents molar concentration of conjugate base of HA weak acid in mole per decimeter cube. அதாவது இந்த குறியீடானது HA என்ற வலிமை குறைந்த அமிலத்தினுடைய இணை காரமான A மைனஸ் அயனியினுடைய மோலார் செறிவு வந்து குறிப்பிடுது. மோலார் செறிவு இதில் இருக்கு? மோல் பர் டெசிமீட்டர் கியூப்ல வந்து இருக்கு. அடுத்து இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? இட் represents molar concentration of weak acid HA in mole per decimeter cube. அதாவது HA என்ற வலிமை குறைந்த அமிலத்தினுடைய மோலார் செறிவு வந்து குறிப்பிடுது. அது எதில் இருக்கு? இந்த டேர்ம்ல வந்து இருக்கு. அடுத்து இது எதை குறிப்பிடுது? மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் இன் மோல் per decimeter cube. அதாவது நீரினுடைய மோலார் செறிவு வந்து குறிப்பிடுது. எதில் இருக்கும்? மோல் பர் டெசிமீட்டர் கியூப். ஓகே, கொடுக்கப்பட்டுள்ள வால்யூமில் எத்தனை மோல் நீர் மூலக்கூறு இருக்குது, அது எது அப்படின்னாக்கா இதனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து மீன் பண்ணுது. ஓகே, சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு சில டைம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறேன். புட் H3O plus is equal to H plus, concentration of H plus and concentration of H2O is equal to K. Okay, in equation number 1. ஓகே, அதாவது இந்த சமன்பாட்டில் எங்கெல்லாம் H3O ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் இருக்குதோ அதுக்கு பதிலாக H ப்ளஸ்
கான்சன்ட்ரேஷன் டைம் யூஸ் பண்ணுறேன். எங்கெல்லாம் H2O கான்சன்ட்ரேஷன் இருக்குதோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், K அப்படின்ற டைம் வந்து யூஸ் பண்ணுறேன். சரி, ஏன் இந்த மாதிரி மாத்திரம் அப்படின்னாக்கா, இது என்ன சொல்யூஷன் அப்படின்னா டைல்யூட் சொல்யூஷன். ஓகே, இது என்ன சொல்யூஷன், டைல்யூட் சொல்யூஷன். டைல்யூட் சொல்யூஷனில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நீரினுடைய அளவு எப்படி இருக்கும், எப்பொழுதுமே அதிகமாக வந்து இருக்கும். ஓகேவா, அப்போ நீர்த்த கரைசலில் நீரினுடைய அளவு எப்பொழுதும் அதிகமாக இருப்பதன் காரணமாக அந்த கரைசலில் இருக்கக்கூடிய நீரினுடைய மோலார் செறிவு எப்பொழுதும் மாறாமல் இருக்கும். அந்த மாறாமல் இருக்கும் சொல்கிறேன் இல்லையா, ஸோ அதுதான் என்ன பண்ணாக்க இங்கே கான்ஸ்டண்ட்டாக வந்து எடுத்துக்கிறேன். K ஆரம்பத்தில் என்ன இருந்ததோ அதே தான் கடைசியிலையும் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம எடுத்துக்கொண்ட நீரினுடைய அளவு ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். ஓகே, அப்போ இதற்கு பதிலாக இது வந்து யூஸ் பண்ணுறேன். சரி, இதுக்கு பதிலாக இது ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இது எதை சொல்லுது, H3O+ அப்படின்றது எதை குறிப்பிடுது, வேற ஒன்றும் இல்லை, இட் ரெப்ரசன்ட்ஸ் that proton is hydrated or H+ ion is hydrated. அதாவது H+ ion is சரி, H+ அயனியானது ஓகே என்ன அடைஞ்சிருக்கு, நீரேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து குறிப்பிடுது. ஓகேவா, H+ அயனி அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டான் ஆனது நீரேற்றம் அடைந்திருக்குது அப்படின்றது குறிப்பிட்டதுக்காக பயன்படுத்தக்கூடிய குறியீடு தான் என்ன பண்ணாக்கா H3O+. ஓகேவா, அப்போ ரெண்டுமே வந்து என்னது ஒன்றுது. இப்போ இதற்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா H+ டைம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, சரி, இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னு பாருங்க. Kc is equal to concentration of H3O+ is replaced by H+ into இது concentration of A- time அப்படியே தான் இருக்குது divided by, ஸோ இது அப்படியே எழுதிடுறேன், concentration of HA into H2க்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க K அப்படின்றது சொல்கிறேன். சரி, இது ஈக்குவேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 2. சரி, அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷன் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, பாருங்க, இதுவும் கான்ஸ்டன்ட்டு இதுவும் கான்ஸ்டன்ட்டு. அப்போ கான்ஸ்டன்ட் டைமில் நான் ஒரு பக்கம் கொண்டு போயிடுறேன். ஓகே, இப்போ இந்த டைம் டினாமினேட்டரில் இருக்கா, ஸோ ஈக்குவலுக்கு ரைட் சைடு வந்ததுன்னா லெஃப்ட் சைடு போனால் என்ன ஆகும், நியூமரேட்டருக்கு வந்து போகுது. இப்போ KC இன்ட்டு K இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A- டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HA. சரி, இது கான்ஸ்டன்ட்டு இதுவும் கான்ஸ்டன்ட்டு. இப்போ ரெண்டு கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளிகேஷன் பண்ண அப்படின்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னவாக இருக்கும், கான்ஸ்டன்ட். ஸோ அந்த கான்ஸ்டன்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், வேறு சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு எழுத போகிறேன். அது என்ன சிம்பிள் அப்படின்னா K. இங்கே யூஸ் பண்ண சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணால் ஆசிட் இல்லையா, அப்போ அந்த ஆசிட்டை வந்து மீன் பண்ணுறதுக்காக ஸ்மால் லெட்டர் A வந்து சொல்கிறேன், யூஸ் பண்ணுறேன். அப்போ KA இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A- டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HA. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் என்ன பண்ணாக்கா 3rd. காரணம், since KC into K is equal to KA. ஓகே, இந்த டைமுக்கு பதிலாக நான் இந்த டைம் KA அப்படின்ற டைம் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3 எதை சொல்லுது அப்படின்னா, எதை குறிப்பிடுது, dissociation constant of weak monobasic acid, namely HA. Okay, read the equation number 3 gives a dissociation constant of weak monobasic acid, namely HA. அதே மாதிரி equation number 3rd Ka represents dissociation constant of weak acid. இந்த சமன்பாடு 3ல இந்த சிம்பிள் அதாவது குறியீடானது எதை குறிப்பிடுது அப்படின்னாக்கா HA அப்படின்ற வலிமை குறைந்த ஒரு காரத்துவம் உள்ள அமிலத்தினுடைய
பிரிகையாதல் மாறிலி வந்து குறிப்பிடுகின்றது. சரி, இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா பேஸுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், எழுத முடியும். இது மறுபடியும் ஒரு தடவை சொல்லிட்டு பாருங்க. ஹெச்ஏ ஆசிட் எடுத்துக்கிறேன், வாட்டரில் போடுறேன், இது இந்த மாதிரி டிசால்வ் ஆகிருக்கு, ரெண்டு கடையில் ஈக்லிபிரியம் இருக்குது. இந்த ஈக்லிபிரியம் ரியாக்ஷனுக்கு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் சி, அது கான்சன்ட்ரேஷன் டைமில் எழுதுகிறேன். அப்போ இதனுடைய ப்ராடக்ட்டு டிவைட் பை இதனுடைய ப்ராடக்ட், இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட்லாம் கான்சன்ட்ரேஷன் வந்து குறிப்பிடுது. அதுக்கடுத்து இந்த H2O கான்சன்ட்ரேஷன் வந்து எப்பொழுதுமே சேஞ்ச் ஆகாது, அதனால தான் நான் கேன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது பதிலாக நான் H+ அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். அப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாறிடுது. அது ரீஅரேஞ்ச் பண்ணுறேன், கான்ஸ்டன்ட் டைமில் ஒரு கொண்டு போயிடுறேன். ஓகே, இப்போ கேசி இன்ட்டு கேன்றது இது அப்படியே தான் இருக்குது. அதுக்கடுத்து இந்த இது கான்ஸ்டன்ட் இது சிம்பிளிஃபை பண்ணால் இன்னொரு கான்ஸ்டன்ட் வந்து கிடைக்கும். அந்த கான்ஸ்டன்ட் நான் கே அப்படின்னு வந்து குறிப்பிடுறேன். இது அப்படியே தான் இருக்குது. ஸோ இது என்னது, திஸ் ஈக்குவேஷன் கிவ்ஸ் dissociation constant of weak acid, namely HA. ஓகே, அப்போ அந்த கே அப்படின்னு நான் இங்கே குறிப்பிட்றேன். வேறு கே இஸ் ஈக்குவல் டு dissociation constant of weak acid அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா வீக் பேஸுக்கு வந்து நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், எழுத முடியும். அதை வந்து என்ன பண்ணுறேன், ஃபைனல் ஈக்குவேஷன் மட்டும் எழுதிக்கிறேன். சிமிலர்லி dissociation constant of weak base, okay, Kb, okay, K அப்படின்றது dissociation constant, என்னது base is equal to, okay, இங்கே என்ன டைம் இருக்குது, இதை வச்சு எழுதிடலாம். ஆசிட்னா என்ன பண்ணும், ஆசிட் அப்படின்னா H+ கொடுக்கும். ஓகே, பேஸ் அப்படின்னா OH- வந்து கொடுக்கும். ஓகே, அப்போ H+க்கு பதிலாக OH- போடுங்க. அப்போ OH- இன்ட்டு A- இருக்கா, சாரி, ஸோ இதே மாதிரி என்ன பண்ணலாம், வீக் பேஸுக்கு டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் வந்து எழுத முடியும். ஸோ இந்த வீக் பேஸ் நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னு பாருங்கள். வீக் பேஸ் இஸ் ஈக்குவல் டு BOH. சரி, இந்த BOH எப்படி வந்து அயனைஸ் ஆகும் அப்படின்னா, வாட்டரில் போட்டால் என்னவா மாறும், வாட்டரில் போட்டோன்னா B+ ஆகும். ஓகே, OH- வந்து மாறும். ஓகே, அப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் வந்து எழுத போகிறேன். ஓகே, இப்போ என்ன வரும், KB. ஓகே, இங்கே ஆசிட் அப்படின்னா H+ வந்து எழுதினேன். ஓகேவா, பேஸ் அப்படின்னா என்ன பண்ணும், B+ வந்து எழுத போகிறேன். அப்போ B+, ஓகே, இன்ட்டு A- பதிலாக OH- டிவைட் பை, ஓகே, HAக்கு பதில் என்ன பண்ணுறோம், BOH போட போகிறோம். ஓகேவா, BOH அப்படின்னா வீக் பேஸ். ஓகேவா, B+ அப்படின்றது இந்த பேஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான். ஓகேவா, A- பதிலாக OH- போட்டாச்சு. ஓகேவா, BOH பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் வருது. ஓகேவா, பாருங்க, வீக் ஆசிடுக்கு பதிலாக வீக் பேஸ், இந்த H+க்கு பதிலாக வீக் பேஸில் எது பாசிட்டிவாக இருக்கோ அதை வந்து குறிப்பிடணும். A- பதிலாக வீக் பேஸில் எது மைனஸோ அது வந்து எழுதியிருக்கேன். ஓகேவா, ஸோ இதை வந்து என்னது, dissociation constant of weak base. ஓகேவா, முடிஞ்சது.